இங்கே குடும்பங்கள் நாங்கள் பார்க்க போவோம். குடும்பங்களில் நான் வேளாங்கண்ணியில் போன வருஷம் முந்தின வருஷம் இப்போ இந்த வருஷம் போக முடியாமல் போச்சு. அப்போ வேளாங்கண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன், வேளாங்கண்ணி இந்த டைமில் இருந்தேன். அப்போது அந்த மாலையெல்லாம் கட்டிட்டு ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிருக்கும்போது ஒரு அம்மா, தெரிஞ்ச அம்மா, நம்ம தெரிஞ்ச அம்மா அங்கே வந்திருந்தாங்க. அந்த அம்மா என்னம்மா எங்கே இருக்கிறீங்க, இந்த மாதிரி வந்துக்கிறோம் அப்படின்னு. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். வேண்டிங்க ஃபாதர், இந்த கை வலிக்குது ரொம்ப நாளா அப்படின்னு. ஏன் என்னாச்சு? டாக்டர்லாம் போய் பார்த்தேன், ஒன்றுமே இல்லைன்னு நாங்கள் வச்சுட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னு. நாங்கள் ஜோசிக்கார மாதிரி ஆகி போய்ட்டு சாம்பியங்களாம் வர சரி சொல்லிட்டு அப்படியான்னு சொல்லிட்டு நான் ஒன்றே ப்ரேயர் பண்ணலைன்னா நம்ம எனக்கு தெரியும். அப்புறம் வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு. நல்லா இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க. அப்புறம் கடைசி இப்போ எனக்கு என்ன இப்போ நல்லா கல்யாணம் பண்ணிங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்களா? அவக்கிறா பாரு, யார்? கடைசி மருமக. அவன் இந்த கை இப்படி 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 இப்படின்னு 1/2 மணி நேரம் அந்த மருமகளை பற்றி என்கிட்ட வேளாங்கண்ணி கோயிலில் 1/2 மணி நேரம் அவன் சாமி நான் கையை பார்த்தேன். சரி அம்மா கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது. ஆமாம். எப்போது வலிக்குது? 6 மாதமா? வலிக்கணும். என்னப்பா இப்படி சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன்? வலிக்கணும் அப்படின்னு. நான் அந்த அம்மா என்ன இப்படி சொல்கிறேன்? வலிக்குதா? இன்னும் வலிக்க 6 மாதத்துக்கு. என்னப்பா இப்படி சொல்கிற? என்ன இப்படி சொல்கிறேன்னா கையை பாருங்களே. மற்ற மருமகள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்கப்பா. கடைசி பையன் மருமக ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு மருமகளுக்கும்? அப்போ தான் உணர்றாங்க ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு இது பாருங்களே நமக்கு. அப்போது நமக்கு நன்மை எவ்வளோ அந்த வீட்டில் அந்த பொண்ணு போய் அது நல்லா செஞ்சால் கூட ஒரு சின்ன ஒரு குறை அந்த மருமக மேலே தான் போய் சரி பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு அதை எடுத்துக்கொண்டு உள் வாங்கி கொண்டு ஆனால் கோயிலுக்கெல்லாம் போகிறோம், நற்செய்தியெல்லாம் வாசிக்கிறோம். ஏன்? அப்போ நற்செய்தியை நாம் உள் திறந்த தாகத்தோடு வரும் பொழுது நான் வரும்போது எல்லாமே லிஸ்ட்டு போட்டு வந்துடும். இல்லை மாதாவுக்கும் இயேசுவுக்கும் லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் வேணும். வரும்போது லிஸ்ட்டு தான், சண்டே லிஸ்ட்டு தான். நான் ஒரு நாள் எங்கள் பங்கு கோயிலில் இருக்கும்போது ஒரு கோயிலில் நீங்கள் என்னென்ன வேண்டுறீங்களோ அதில் எடுத்துகிட்டு வந்து அங்கே முன்னாடி ஒரு இதில் போடுன்னு சொல்லிட்டேன். ஒரு எங்கள் பங்கில் 1300 குடும்பம் 8 மணி மாதத்தில் ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ 2 பேக் சைடு வச்சிட்டோம். சும்மா நான் பக்தியாக போடுங்கன்னு சொல்லி எல்லாம் என்னென்ன தேவையோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசிக்க வரீங்க, என்ன கடவுள்கிட்ட வேண்டுங்களோ எழுதி போடுங்க அப்படின்னு போட்டால் 2 வச்சும் பேஸ்கெட்டு 2 ஃபுல்லாகிடுச்சு, 4 ஃபுல்லாகிடுச்சு. 5ஆவது வைக்கிறோம், அவ்வளோ எல்லாம் பக்கம் பூஸ்டரில் வச்சு பாரு. வரும்போதெல்லாம் ஆண்டவரே அது வேணும் இது வேணும் அது வேணும், அவன் மற்ற மரம் எல்லாம் சரியில்லை. ஸ்பீக்கர் சரியில்லை, லைட் சரியில்லை, ஃபேன் சரியில்லை, மைக் சரியில்லை, எல்லாம் சரியில்லை. நம்ம சரியா? நான் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அம்மா எப்படிமா இருக்கிறீங்க? இருக்கிற சாமி. இருந்தாலும் நீ போனா என்ன சொல்லு பார்ப்போம். ஒரே குறை எல்லாத்தையும் பற்றி. சில பேர் அவ்வளோ பேஸ்கெட்டு. நான் சொன்னேன், என்ன மக்களே இவ்வளோ ஒரே விண்ணப்பம் தான் கடவுள்கிட்ட. ஒரு நாளாவது ஒரு பூசையாவது எதுவுமே கேட்காதீங்க மக்களே. அவர் சொல்கிறத கேளுங்க. நற்செய்தி வாசிக்கிறாங்கல்ல, முதல் வாசம் கேளுங்க, 2ஆம் வாசம் கேளுங்க, நற்செய்தி ஒரு கேட்டு பாருங்க, பசங்க போயிருங்க. எப்போ வந்தாலும் திருப்பலிக்கு வரும்போது பெரிய லிஸ்டோடு தான் வருவோம். அவர் பேச ஆண்டவர் அம்மா 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 நீங்கள் போட்டு அம்மா அவர் பாவம் ஏசு அம்மா அம்மா தாயே கொஞ்சம் சொல்கிறது ஏன் ஆண்டவரே இப்போ இது மருமலுக்கு இது வேணும், மாமியாளுக்கு இது வேணும், என் குழந்தை பிறக்கணும் சும்மா இருங்க அப்படின்னு போயாச்சு. அவர் பாவம் பேசாமல் தூக்கிட்டு இருக்காரு. என்னம்மா பண்ணுறது? யாரும் சொல்கிறது. நீங்கள் அடுத்த முறை திருப்பலி நீங்கள் எதுவும் கேட்காதீங்க மக்கள், நீ சும்மா உட்காந்துப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கும் மனசு. இறை வார்த்தை உங்களுக்கு ஏதோ இன்னும் சொல்ல போனால் என்ன அனுபவம், அந்த தியானப்பாடு பாடுவாங்க, அதுவே நமக்கு ஏற்றதாக அமையும். யூ டோன்ட் பிலீவ் மீ. நானும் நிறைய டைமில் கல்லூரியில் இருக்கும்போது யூத் ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய குழப்பம் மத்தியில் அப்படியே என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பலி நிறைவேற்றும் போது உட்காந்துருப்போம். இந்த தியானப்பாடல் நமக்கேற்ற மாதிரியே ஒரு பாட்டு பாடுவாங்க. எப்படிடா செம்மையாக பாட்டு பாடுவாங்க. அப்போ தான் இதெல்லாம் கடவுளுடைய தேடல் நிறைவாக இருக்கும். முதல் வாசகம் ஏதோ ஒரு நிறைவாக இருக்கும், ஏதோ ஒரு வாசகம் நம்ம கரெக்டாக அமைஞ்சிடும். ஆக மக்களே, இறை வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் போது கடவுளுடைய மிகப்பெரிய பிம்பத்தை அறிந்து கொள்கிறோம். நாம் சில வேளைகளிலே அப்படி ஏனோ தானோ என்று திருப்பலியிலோ மற்ற ஜெபங்களிலோ உள் வாங்காதனால்தான் இந்த தன்மையை நாம் இழந்து விடுகிறோம். ஆக நம்ம வாழ்க்கையில் வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அது ஒரு பணக்காசை தாண்டி நிறைய உதவிகளை செய்ய நாம் இருக்கும் பொழுது நாமும் இயேசுவின் பின்பம் நிறைய மாற முடியும். நிறைய வேலையை நாம் இதை மறந்து விடுறோம்.
இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போஸ்தலர் பணி அதிகாரம் 6 அது வசனம் 1 முதல். திருத்தூதர் பணி அதிகாரம் 6 வசனம். அக்காலத்தில் சிலருடைய எண்ணிக்கை பெருகி வரவே சரி கூட்டம் அதிகமாக வர்றதுனால, நிறைய பேர் வர்றதுனால பந்தியில் வந்து எங்களால் கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. எனவே ஒருங்கே வரவழைத்து ஆமாம் நாங்கள் வந்து இறை வார்த்தையை அறிவிக்கிறோம். இப்போ நாங்கள் போய் சாப்பாடு போட்டுக்கிட்டு வர்றவங்கெல்லாம் கவனிக்க முடியாது, எங்கள் வேலை இல்லை. நாங்கள் இறை வார்த்தை கவனம் பார்க்குறோம், அதனால் அதை நாங்கள் அது முழுமையாக ஈடுபடுறோம். அப்போ இவங்களை கவனிக்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. உங்களிலே நல்ல நற்சான்று பெற்றவர்களும் தூயாவி பெற்றவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து இந்த பணி நினைப்போம். யார் யார் படிக்கிறது? யார் யார் அதில் தேர்ந்தெடுத்தாங்க? யார் யார் அதில் பேர் இருக்கும் பாருங்களே. யார் பேர் போட்டுருக்கு பாருங்க. ஸ்தேவான், தேவான், பிலிப்பு. சரி, இவங்கெல்லாம் மற்ற 2 பேர் நம்ம வாயில் நுழையாது. ஏன் தெரியுமா? நான் காரணம் சொல்கிறேன். இந்த ஸ்தேவானு பிலிப்பு படுத்த தெரியும். நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சீர்கள் என்றால் இதில் அந்த 8வது வசனத்தை இவங்க 2 பேருமே தேவானும் பிலிப்புமே எதற்கு ஒரு டீக்கனாக திருத்துண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டு வருகிற மக்களை கவனிக்கத்தான் திருத்தூதர்களால் நியமிக்கப்பட்டார்கள் இல்லையா? மக்களே இல்லை கவனிக்க. என்ன வேலை? வரவங்களை கவனித்து அனுப்பணும். அது ஒரு பணி, நல்ல பணி. அது மட்டும் பண்ணலாம் இல்லையா? அதுதானே கடமை. இவங்க 2 பேரும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்தேவான பிலிப்பும் அதை மட்டும் செய்யவில்லை. மக்களே தொடர்ச்சியாக படிச்சிங்களா? அந்த 8ஆம் அதிகாரம் படிங்க. அந்த 1 அந்த 6 8ஆம் வசனம் படிங்க. நற்செய்தி இவர் பாருங்களே, தேவான் அவர்கள் நல்லா கவனிங்க. எதற்கு அழைக்கப்பட்டார்கள் என்றால் வருகின்ற கைப்பெண்களை கவனிக்க வேண்டும் என்று தான் திருத்தூதர்களால் நியமிக்கப்பட்டார். அதை மட்டும் பண்ணியிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டி இவர் வல்லமை நிறைந்தவராய் நற்செய்தி அறிவித்து பல அருள் அடையாளங்களை பண்ணுறாரு ஸ்தேவான். அது 8ஆம் அதிகாரம் படிச்சுப்பாங்களே. 8ஆம் அதிகாரத்தில் 4 படிங்க. திருத்தூதர் பணி அதிகாரம் 8 வசனம் 4 படிங்களே. அறிவித்தார்கள். நல்ல பிலிப்பு எங்கே பார்த்து தெரியுமா? சமாரியா பகுதியில் போகிறாரு. நல்ல கவனிய மக்களே. தேவான் எப்பயுமே யூதர்களுக்கு தான் அறிவிச்சுக்கிறாரு. புறவனத்தாரை பற்றி யாரும் கண்டுக்கல. நம்பாள் பிலிப்பு அங்கே போகிறாரு. நல்லா கவனிங்க. இந்த மற்றவங்க பேரே பைபிளில் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மொத்தம் 6 பேர் தேர்ந்தெடுத்தாங்க, 6 டீக்கன்ஸு. ஆனால் 6 பேர்த்தில் இந்த 2 பேரும் மட்டும்தான் கடமையை மட்டுமே செய்ய போகிறோம், அது போதும் எங்களுக்கு, இந்த இடத்த வந்து எங்களை வந்து சுத்தம் சொன்னாங்க, இதை மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்றவர்களை கவனித்து கொண்டு மட்டும் இல்லாமல் இவர் 2 பேருமே நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். தேவான் பல அருள் அடையாளங்களை பண்ணுறாரு. பிலிப்பு பார்த்தீங்களா, புறவெளத்த நற்செய்தி அறிவிக்கிறாரு. மக்களை பார்த்தீங்களா, 2 பேரும் தான் பைபிளில் செயின்ட்டாக மாறுறாங்க. மற்றவங்க 4 பேர் காணாமல் போயிட்டாங்க. அவங்களாம் அவ்வளோதான் சொன்னால் இவங்க 2 பேர் தான் வாய்ப்பை பயன்படுத்தி, ஏன் நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா செய்யலாமே, ஏன் கடவுள் வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் கொடுக்கப்பட்ட பணியை தவிர மற்ற பணியை 2 பேரும் முன்னெடுக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு பிலிப்பும் நமக்கு தெரியும். மற்றவங்களாம் காணாமல் போயிட்டாங்க. பைபிளில் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போ தான் பேர் இருந்தது, அதை தாண்டி இல்லை. 2 பேர் தான். அதுவும் தேவானவர்கள் முதல் வேத சாட்சி. கடவுளால் அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கு மக்களே. வாய்ப்பு கிடைக்கும் போது இவர்களெல்லாம் பயன்படுத்தினார்கள் தான் இன்றைக்கு தேவான் வந்து முதல் வேசாட்சியா கடவுளுக்காக மறிக்கிறார். திருத்தூதர் பணியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களே இது ரொம்ப முக்கியம். நாம் கொடுக்குற இடத்துல நாம் ஜெபிக்கிறோம்,
வாழ்கிறோம் என்பதை விட வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்கிறதோ, வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் நற்செய்தியாக மாறும் பொழுது தான் நிலை வாழ்வு கிடைக்கும். அந்த இறை வார்த்தையை உள்வாங்கி இறை வார்த்தை தன்மை நான் புரிந்து கொண்டு அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்கும் பொழுது, அதான் சொன்னார் தொடக்கத்திலே, நாம் எல்லாம் கடவுள் தூய மக்களாக மாற வேண்டும். கடவுளை அறிந்து அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில் பலவீனங்கள் குறைந்து கொண்டு நான் ஏன் செய்யணும், செய்தால் என்ன மக்களே. அதை நான் சொல்லுவேன், அன்னோன் சாக்ரிஃபைஸஸ் சொல்லுவேன். நான் நிறைய சொல்லுவேன், யாருக்கும் தெரியாத நிறைய பேர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்தது. அதெல்லாம் கடவுள் நிறைய அலுவலங்களை புரிவார். எங்கள் வாழ்க்கையில் நிறைய நாங்கள் பார்க்குறோம், யாருக்கும் தெரியாமல். பிஷப் சொல்லும்போது, எங்களுடைய சபையத்தில் சொல்லும்போது, நாங்கள் போய் வேலை செய்யும் பொழுது நிறைய இடத்துல நிறைய கஷ்டம் இருக்கும். கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. சரி, இயேசுவுக்காக நாங்கள் பொறுத்து கொண்டு நாங்கள் செய்யும் பொழுது அந்த அன்னோன் சாக்ரிஃபைஸ், யாருக்கும் தெரியாத அந்த நம்முடைய தியாகங்களை ஆண்டவர் அபிரிதமாக ஆசீர்வதித்து நிறைய காரியங்களை நம்மிடம் கொண்டு வருவார் மக்கள். அப்போ இன்றைக்கு நாம் எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சி நம்ம குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, பங்கு தளத்தில் நாம் எவ்வளவு நிறைய செய்கிறோம் மக்களே, எவ்வளோ செய்கிறோம். சில பேர் எல்லாம் மறைக்கலை கூட அனுப்புறதில்ல. ஃபஸ்ட் ரேங்க் இதுக்கு அந்த கோச்சிங்கு, இந்த கோச்சிங்கு, எல்லா கோச்சிங்கும் அனுப்பி என்னங்க பண்ண போகிறீங்க மக்களே? அறிவு வளர்ந்தால் மட்டுமே போதுமா உன் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும்? எம்சிஏ முடித்த பையன், எம்பிஏ முடித்த பையன் 1 மாதம் ஒன்றா வாழ முடியல. எப்படி வாழ முடியும்? உன் அறிவை கொண்டு என்ன செய்ய முடியும் மக்களே? ஒன்றும் செய்ய முடியாது. ஞானம், விஸ்டம் நமக்கு தேவை. அந்த விஸ்டம் தான் அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முடியும், உறவுகளை தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும். படித்த பட்டமும் நம்ம படித்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு உதவாது. இதுக்கு நிறைய பேர், நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இல்லை, நிறைய படிப்பு, இன்ஃபர்மேஷன், விஸ்டம் இல்லை, ஞானம் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம இறைவார்த்தையை அதிகமாக உள்வாங்கும் பொழுது, இறைவார்த்தையை தியானிக்கும் பொழுது, இறைவார்த்தை தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ மக்களே, அங்கெல்லாம் நிறைய பணிகளை நாம் செய்ய முடியும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த இதில் சொல்லும் பொழுது, பூசையில் எல்லா வல்லையரிடம் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் என் கடமையை தவறியதனாலும், எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, கிறிஸ்தவ கடமை இருக்குது, நான் நல்லது தான் செய்வேன். ஒரு ஆற்றுல சீடர்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க, குருவும் போயிட்டு இருந்தார் படகுல. அப்போது ஒரு கருந்தேல் அப்படியே அதில் தத்தளிக்குது, ஆற்றுல விழுந்துச்சு. ஆற்று ஓட்டும் போது என்ன பண்ணார், இந்த குரு பக்கத்தில் இருக்கிற இலையை அப்படியே வருது, இலையை மரத்தை பிச்சு போட்டு பக்கத்தில் நீட்டுறாரு. நீட்டும் போது இலை மேலே ஏறிக்குன்னு சொல்லிட்டு நீட்டுறாரு. அந்த தேல் கடிக்குது, திருப்பவும் உதறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் படகு போக போக அதுவும் தத்தளிக்கிட்டே வருது. திரும்ப இலையை பிச்சு, அந்த ஓரத்தில் இலையை பிச்சு கிட்ட கொண்டு போகிறாரு, ஏறிக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் தேல் கடிக்குது, உதறாரு. அப்புறம் திரும்ப படகு போக 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 அதுவும் அப்படியே வந்துகிட்டே இருக்குது, சாகிற மாதிரி, முழுகிற மாதிரி. திரும்பவும் இலையை பிச்சு, இலையை வர பிச்சு உள்ளே போடுறாரு, திரும்ப அதை கடிக்குது. அப்படி சொன்னாங்க அந்த சீடர்கள், யோ நீ லூசாய, நீ அதுதான் கடிக்குதில்லை, நீ ஏன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்காம, என்ன குருவே அதுதான் உங்களை கடிக்குதில்லை, நீ ஏன் நன்மை பண்ணுறீங்க? அப்படி சொன்னாராம், கடிப்பது அதன் இயல்பு, கடிப்பது அதன் இயல்பு, நன்மை செய்வது ஏன் இயல்பு. அது 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 அப்படித்தான். அது நான் அப்படி இல்லையே மக்களே, நான் அப்படி இல்லையே. அது கடிக்குதுன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, நானும் செய்ய மாட்டேன். ஒரு சென்னையில் நான் பிரதராக படிச்சிருக்கும்போது 51 பங்கு, அதில் ரோசின்னு ஒரு அம்மா, ரிட்டையர்டான டீச்சர், அவர்கள் நல்ல அன்பிய தலைவி, நிறைய காரியம் பண்ணுவாங்க, நிறைய பங்கில் ஆக்டிவாக இருப்பாங்க, எங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க எங்கெல்லாம். அப்போது பங்கு இதில் தூண் இருக்கும், தூணில் தான் சேர் போட்டு இங்கே உட்காந்துருப்பாங்க. சமாதானம் சொல்லுவோம்ல, சமாதானம் சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு சமாதானத்தை அறிவிப்போம், சொல்லுங்கள் சமாதானம் சொல்லுங்கள். எங்கே முன்னாடி டமால், அப்புறம் சொல்லுங்கள் இந்த பக்கம் டமால், இந்த பக்கம் டிமால். இதுதானே பூசையில் பண்ணுறோம், நம்ம இதுதானே பூசை. சமாதானம் சொல்லுவோம், யாரோடு மனத்தாங்கள் இருந்தால் அங்கே இங்கே டமால், இங்கே டமால், டமால் சொல்லுவோம்ல. என் பூசை அப்படிக்காது, வேறு மாதிரி பூசை இருக்கும், அவ்வளோதான். அந்த ரோசி அம்மா, அப்போ நான் பிரதர், நான் சொல்கிறது ஒரு 8 வருஷம் முன்னாடி. அப்போ அந்த அம்மா, ரோசி அம்மா, டக்குன்னு கவனித்தேன். இங்கே வைப்பாங்க, இங்கே வைப்பாங்க, இந்த பக்கம் தூண் இருக்கும், தூணுங்க வைப்பாங்க. நம்ம தான் பழக்கம் இல்லை,
கட்டை செய்வோம்ல பூசையெல்லாம், அதே தான் எல்லா வேலையும் பவனி எட்டுக்குள்ளேன்னு சொல்லி முடிச்சு போயிட்டே இருப்பேன் பூசை இல்லையா. அந்த ரோசி அந்த அம்மாவும் அப்படி வேணாம். நான் ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன் பிறகும்போது. அப்புறம் சரி என்னடா சொல்லிட்டு ஏன் அப்படி வேண்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டேம்மா, என்ன ரோசியம்மா என்னப்பா நீ 4 பக்கம் வைக்கணும்ல? ஓ அப்படியோ வைக்கணுமா, நான் படிக்கல இந்த மாதிரி. சரி சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஈஸ்டர் முந்தி தயாரிப்புக்கு தியானத்தப்போ தூணு கடையில் சேர் போடாமல் தூணு தாண்டி சேர் போட்டோம். சரிங்களா, இது கேளுங்க, சேர் போட்டோம். அப்போ பூசை நடக்குது. இவங்க ரோசி அம்மா டமால், இந்த பக்கம் டிமால், தூணில் ஒரு அம்மா உட்காந்துக்கிறாங்க, திரும்பிட்டாங்க. இப்படி அவங்களும் மரியாதை சேனை தலைவி, இவங்களும் தலைவி, 2 பேர் 2 இடத்துல 2 வகையான செக்ரட்டரி போல். அப்புறம் கூப்பிட்டேன், ரோசி அம்மா என்ன சமாதானம், என்ன சமாதானம் சொல்ல பார்த்தேன். யார் சேர்லாம் மாற்றி போட்டு? நான் தான். எதுக்கு போட்டீங்க? என்ன சமாதானம் சொல்ல? பேசி பேசி 6 மாதம் ஆச்சு. மரேன்சேனை தலைவி, அன்பிய தலைவி, டீச்சர் எல்லாம் என்ன ஆச்சு பேசு. நான் கேட்டேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களே அம்மா, அம்மாப்பா ஒரு நாளாவது அவங்கள மன்னிக்கணும் வேண்டிக்கலாம். இப்போ என்ன ஜெபம் பண்ணுறீங்க? அச்சிஷ்டா மரியா ஏச்சரே சுரே மாதாவே பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்போது எங்கள் மனத்தை வேண்டிக் கொள்வோமே. நீங்கள் பங்கெல்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க. ஜோமாவில் 4 மைக்கு இருக்கும். மரியன் சேனை 6:30 பூசை, 6:05 ஜெபம் சொல்லுவாங்க. முதல் அம்மா 2 அம்மா அச்சிஷ்டா மரியா ஏசரே சுரே மாதாவே பாவிலாக இருக்கிற எங்களுக்காக. அன்றைக்கி அந்த அன்பியும் பூசை நடத்தணும். அச்சிஷ்டா மரியா ஏசரே சுரே மாதாவே பாவிலாக இருக்கிற எங்களுக்காக 300 வாசிக்கணும். 300 வாசிக்க நம்ம வராது, 6,000 நம்ம வரும், வரவே வராது. தெரியுமே நம்ம தான் பூசையில். அப்போ தான் அச்சிஷ்டா மரியா ஏசரே சுரே மாதாவே பாவிலாக இருக்கிற எங்களுக்கு கொடுத்துருமா. அச்சிஷ்டா மரியா ஏசரே சுரே மாதாவே பங்கில் எங்கள் பங்கு எடுத்து நான் வீடியோ எடுத்து போட்டேன். இன்னும் கேளுங்களே, ஃபேன் ஓடாது, ஓவர்செல்லாம் பட்டிருப்பார். அச்சிஷ்டா மரியா ஏசரே சுரே மாதாவே பாவிலாக இருக்கிற எங்களுக்காக பூர்வ மனத்தை வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஃபேனை போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபேனை போட்டுருவார். எல்லாம் ஜோமாவில் புது நடக்கும். 300 போயிடும், வாசகம் போயிடும், சைகையில் அப்படின்ட்டு போயிடும், எல்லாம் பக்காவாக முடிச்சிடுவாங்க. அது பெரிய ஒரு புதுமை. நான் என் பங்கு என்ன பண்ணேன், வீடியோ எடுத்து அப்படியே எடுத்து போட்டு காட்டி ஷேங் பண்ணேன். பார்த்தா என்ன ஜோமால் இது, எந்த ஜோமால் இது? அதுதான் மக்களே. ஆக நம்ம கடமை எல்லாமே மக்களே, நம்ம எல்லாமே எல்லாம் சம்பிரதாயங்களாக மாறிக்கொண்டு இருப்பதால் இறை வார்த்தையை நாம் உள்வாங்கலாமே போகிறோம் என்று பயம் நமக்கு தோணுது. அதான் இப்படி இறை வார்த்தை கேட்கும் பொழுது இவ்வளோ கேட்க நாம் ஏன் இவ்வளோ நான் பார்த்தா நான் யாருக்குமே நான் பிரச்சனையில் பார்த்தேன். கோயிலுக்கு வரேன் போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், வீட்டுக்கு போகிறேன், வேலை செய்கிறேன், வேலைக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறீங்க. அதுவா வாழ்க்கை மக்களே? கிறிஸ்தவ மக்கள் வாழ்க்கை இல்லை. என் வாழ்க்கை என்பது ஆண்டவர் கொடுத்தார். எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து பாருங்கள் மக்களே, அப்போ தெரியும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று. நிறைய கொடுக்கும் பொழுது எதிர்பார்க்காமல் ஆண்டவர் நிறைய காரியங்கள் நமக்கு செய்வார். அதான் இன்றைக்கு நற்செய்தி நாளிலே யோசிக்கும் போது நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை உள்வாங்கும் போது தான் நம்மகிட்டே இருக்கும் நிறைய பலவீனங்களை கண்டுகொள்ள முடியும். ஐயோ பத்தியா, நான் இத்தனை நாளாக கண்டுக்காமல் போயிட்டேனே, தெரிஞ்சும் அமைதியாக போயிட்டேனே, என் ஆஃபீஸில் பங்கு தளத்தில் அன்பியத்தில் பங்கில் வீட்டில் எல்லாம் போயிட்டேனே. அப்போ எதை வைத்துக்கொண்டு நாம் கோயிலுக்கு வந்து ஆண்டவரே இது எப்படி வேண்ட முடியும்? ஆண்டவர் குவித்து கொள்ள மாட்டாரா? இல்லை அன்னை மரியாதை வருத்தப்பட மாட்டாங்களா மக்களே? ஆக இன்றைக்கு நான் முடிவெடுக்க வேண்டியது, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மக்களே அங்கெல்லாம் செய்யுங்கள். அப்போது நிறைய காரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவருக்காக செய்யும் பொழுது நான் செஞ்சேன் திருப்பி செய்யலை அதுக்கு நான் பிறகு பேசுகிறேன், ஆனால் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய காரியம் ஆண்டவர் செய்வார். அதுதான் அந்த தூயாவி பாடலை பாடுவோம். ஞாபகம், என் கடமை என்னவென்று காட்டும், எல்லோரும் எழுந்து நின்று அந்த பாடலை பாடுங்க. தூயாவி, ஓ தூயாவி பாடலை பாடு, ஓ பசுத்தாவி. அந்த பாட்டில் வரும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும், என்ன நேர்ந்தாலும் அந்த வார்த்தையை மக்களை உள்வாங்கி என் கடமை எப்போதும் நாம் நன்மை செய்ய வேண்டும். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் நான் இருக்கிறேனோ, அது என்னுடைய நான் வேலை செய்யும் ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை நான் அன்பியமாக இருக்கலாம், என் குடும்பமாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் மக்களை நான் இயேசுனுடைய பிம்பங்களாக மாறும்படியாக, இயேசுனுடைய வார்த்தையை நான் எடுத்துச் சொல்லும் கருவியாக மாறும்படியாக, அந்த நற்செய்தியை அறிவிக்கும் பயனாக மாறும்படியாக அந்த கடமையை மட்டும் ஆண்டவரை உணர்த்தும். இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை, என்ன நான் செய்யணும்? நான் சொன்னால் அவங்க திருப்பி என்னை தப்பாக பேசுகிறாங்க, நான் சொன்னால் குறை சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, என்ன செய்ய சொல்லுங்களே.
என் கடமை அங்கே என்னவென்று காட்டும். மக்களே, அவரை ஒப்புக் கொடுங்கள், அந்த நபரை ஒப்புக் கொடுங்கள், அந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள், சூழ்நிலை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய மகத்தான வல்லமை நம்மை புனிதப்படுத்தி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக இந்த நிலை வாழ்வை எந்த டிஸ்டர்ப் ஆகாது என்ன இருக்கும்படியாக நாம் ஒப்புக் கொடுத்து இந்த பாடலை நாம் நிறைவெடுப்போம். கைத்தறி பாடுவோம். ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். செய்து வழி காட்டும், புது மழுவூட்டி என்னை தேற்றும், என்னை ஒளிர செய்து வழி காட்டும், புது மழுவூட்டி என்னை தேற்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி அணிவேன் என் இறைவா, திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன், இறைவா ஆராதனை செய்கின்றேன். கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். இந்த நீர்நாளும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா, திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன், இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன், இறைவா ஆராதனை செய்கின்றேன்.